Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட கார்டன்ல ஒரு புது வரவு வச்சிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி அப்புறம் தக்காளி செடி ரெண்டுமே விதை போட்டு அது முளைக்க வச்சு இன்னைக்கு நான் எடுத்து வைக்க போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் விதை போட்டு செகண்ட் டே தேர்ட் டேலே எனக்கு விதைலாம் முளைச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மிளகாய் செடியோட விதை தான். நான் என்ன பண்ணேன்னா நம்ம காஞ்ச மிளகா வீட்டில் இருக்குல்ல, அந்த காஞ்ச மிளகாவோட விதையை கொண்டு லைட்டாக தூவி விட்டுட்டு மேலே லைட்டாக நான் மணலை தூவி விட்டு டெய்லி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் டே தேர்ட் டேலே உங்களுக்கு எல்லாமே முளைச்சி வர்றது தெரியும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி. இதுவும் அதே மாதிரி தேர்ட் டேலேருந்து 4 டே அதுக்கப்புறமேட்டு இது முளைக்க ஆரம்பிச்சிடும். நான் இதை என்ன பண்ணேன்னா தக்காளியை கட் பண்ணி முழுசாக வைக்காமல் விதையை மட்டும் எடுத்து லைட்டாக மணலில் போட்டுட்டு அது மேலே லைட்டாக மணல் போட்டால் போதும். நிறையா போட்டிங்கன்னா முளைச்சி வெளியில் வராது. லைட்டாக மணலை தூவி விட்டு இதுக்கும் தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டேலேருந்து நீங்கள் முளைச்சி வெளியில் வரதை பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரு 5 டேஸ்க்குள்ளார நீங்கள் நல்லா வளர்ந்து வரதை பார்க்கலாம். ஒரு 20 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்து வந்திருக்கும். இப்போது நம்ம தக்காளி செடியை நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண்ணை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மண் நார்மலாக கொல்லையில் இருக்கிற அதாவது வயல்வெளியில் இருக்கிற மண், அது கூட மாட்டு சாண எருவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ நல்லா கொத்தி விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம க்ரோ பேக்காக இருந்தாலும் ஜாடியாக இருந்தாலும் நம்ம மாற்றி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம க்ரோ பேக்கில் தான் செடியை மாற்றி வைக்க போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் க்ரோ பேக்கில் அந்த மண்ணை ஃபில் பண்ண போகிறோம். இது ஒரு 10 பைக்கு நாங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ 10 பைலையும் மாற்றிட்டு இது நாங்கள் மாடிக்கு கொண்டு போகிறோம். ஸோ மாடிக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டு எப்படி செட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரோ பேக் எல்லாத்தையுமே மாடிக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 3/4 நாங்கள் மணல் போட்டிருக்கோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் மேலே இடம் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மணல் போடலாம். ஸோ தண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் உள்ளார போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக் வெறும் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது கட்டையோ கல்லையோ வச்சு போட்டிங்கன்னா மழை பெஞ்சாலோ இல்லை எது ஆனாலும் சரி க்ரோ பேக் சீக்கிரம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கீழே இந்த மாதிரி கட்டை இல்லைனா கல் வச்சு போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட தக்காளி செடி அப்புறமேட்டு மிளகாய் செடி ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து அந்த க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜார் இல்லைன்னா அந்த தொட்டி எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா ஊறுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம செடியை எடுக்கும் போது வேர் பீயாமல் வரத்துக்காக அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா அது நல்ல ஈரமாக இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து பிடிக்காம அடியிலேருந்து பிடிச்சி இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே போதும் வந்துடும். பக்கத்தில் ஏதாவது செடி இருந்தால் ரெண்டுத்தையும் சேர்த்தே ஷேக் பண்ணி எடுங்க. ஸோ வேர் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ எடுத்த உடனே நம்ம க்ரோ பேக்குக்கு மாற்றிடலாம். ஸோ அதனால எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குழி வச்சுட்டு அந்த குழியில் நடுவில் வச்சுட்டு இதை நம்ம போட்டு முடிட போகிறோம். ஒரு க்ரோ பேக்குக்கு நான் 2 செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா தக்காளி செடியும் நம்ம மாற்றிடலாம். நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டதில் எனக்கு ஒரு 10லேருந்து 12 விதை தான் கிடச்சிது. அதில் ஒரு 8லேருந்து 9 விதை வளர்ந்து வந்துடுச்சு. ஸோ நாங்கள் 4 க்ரோ பேக்கில் தக்காளி செடியும் 4 க்ரோ பேக்கில் மிளகாய் செடியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் 2 க்ரோ பேக்கில் 2 செடியாகவும் மீதி இருக்கிற 2 க்ரோ பேக்கில் 3 தக்காளி செடியாகவும் வச்சுருக்கோம். ஸோ மொத்தமாக 10 தக்காளி செடி வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். இப்போது தக்காளி செடி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி நம்ம எடுக்க போகிறோம். இதையும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம அடியில் ஷேக் பண்ணோன்னா அழகாக வெளியில் வந்துடும். ஸோ நாங்கள் அதே மாதிரி எடுத்து மீதி இருக்கிற 4 க்ரோ பேக்கில் இதை வைக்க போகிறோம். நம்ம மிளகாய் செடியை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே நான் எடுக்க போகிறதில்ல. இருக்கிறதுலே நல்லா ஹைட்டாக நல்லா வளர்ந்துருக்கிற செடியாக பார்த்து மட்டும் பிடுங்க போகிறேன். மற்றது எல்லாமே ஸ்டில் தொட்டியிலே இருக்க போகுது. அது இன்னும் நல்லா ஹைட்டாக நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதை எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிறதுலே நல்லா வளர்ந்ததை மட்டும் நாங்கள் எடுத்து மாற்ற போகிறோம். ஸோ மாற்றி முடிச்சாச்சு. ஸோ நானும் சமீராவும் சேர்ந்து செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம்.
சமீராக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் ரொம்பவே பிடிக்கும். டெய்லி காலையில் இல்லைன்னா ஈவினிங் வந்துட்டு மேலே இருக்கிற செடிக்கு ஒரு ரவுண்டு தண்ணி ஊற்றுனா தான் அவள் ஒத்துப்பா, இல்லைன்னா அது ஒத்துக்கவே மாட்டா. டெய்லி மேலே வந்து தண்ணி ஊற்றுற ஒரே ஆள் பார்த்திங்கன்னா எங்கள் சமீரா தான். ஸோ இப்போ நாங்கள் செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே லைனாக வந்து ஃபஸ்ட்டு இந்த 4 க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி வச்சுருக்கோம். மூணு செடியாக வச்சுருக்கோம் பச்சை மிளகா செடி பார்த்திங்கன்னா. அடுத்ததில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி செடி, இதில் 3 வச்சுருக்கோம், இதுலேயும் 3 வச்சுருக்கோம். மற்ற 2த்துலேயும் 2 செடி வச்சுருக்கோம். மீதி இருக்கிற பச்சை மிளகா செடி வளர்ந்து வரணும். ஸோ அதனால் அது அதிலேயே வச்சாச்சு. செடி பிடுங்கி வச்ச உடனே அது கொஞ்சம் லைட்டாக தவந்து கீழே தலை சாய்ச்சி தான் இருக்கும். ஐயோ என்னாச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த செடி ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்து வந்து இன்னும் அப்கமிங்கில் இந்த தக்காளி செடியெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது வீடியோவையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.